நெல்லை மாவட்டத்தில் உள்ள மூலக்கரைப்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று வயிற்றுவலி காரணமாக வீட்டருகே உள்ள மக்கள் நலம் என்ற தனியார் மருத்துவமனைக்கு அந்த மாணவி சென்றபோது செவிலியர் ஜெயராணி அவருக்கு சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வீடு திரும்பிய அவர் மயங்கி விழுந்ததை அடுத்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர் கொண்டு சென்றனர். மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சை காரணமாகவே மகள் உயிரிழந்ததாக கூறிய பெற்றோர் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுடன் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். செவிலியர் ஜெயராணி மற்றும் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்கும் வரை கலைந்து செல்ல மாட்டோம் என்று கூறியதால் காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.